ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வெற்றியை எதிர்த்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தீர்ப்பு என்ன பார்க்கலாம். முக்கிய செய்தியாக இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியாகுமார், வணக்கம். நிச்சயமாக திருப்பத்தூரில் ஒரு ஓட்டில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தோல்வி அடைந்த விவகாரம், தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சேதுபதி வெற்றி பெற்ற விவகாரம், மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என ஐகோர்ட்டில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ள நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் நேற்று விளக்கம் அளித்ததை தொடர்ந்து இந்த வழக்கின் முக்கிய தீர்ப்பு இன்று வெளியாகும் என தெரிய வந்திருக்கிறது. ஓவியாகுமார், திருப்பத்தூரில் ஒரு ஓட்டில் பெரிய கருப்பன் தோல்வி அடைந்த விவகாரம் மிகவும் பரபரப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பேசுபொருளானது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சேதுபதியிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அவசர வழக்கில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அந்த வாக்கை அந்த தொகுதியின் தேர்தல் அலுவலர் நிராகரித்து விட்டதாகவும், அதனால் அந்த வாக்கை மீட்டு தான் போட்டியிட்ட தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி எம்எல்ஏவாக பதவியேற்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கை பார்த்தீர்கள் என்றால் நேற்று முன்தினம் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையம் இது குறித்து விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பெயரில் அறிக்கை ஒன்று நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் முடிவுக்கு எதிராக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர இதுபோல ரிட் வழக்கு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல. இதைத்தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் உறுதி செய்துள்ளன. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு தொகுதியில் எண்ணப்பட்ட தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்ப முடியாது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்ட தபால் வாக்கை பெற்று மறு எண்ணிக்கை நடத்த கோரும் மனுக்கள் மீது முடிவெடுக்க அந்த குறிப்பிட்ட தேர்தல் அதிகாரிக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் பெயருடன் தான் அனுப்பப்படுகின்றன. அதனால் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்பதால் இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரான ராஜகோபாலன் மனுதாரர் போட்டியிட்ட திருப்பத்தூர் தொகுதியில் நள்ளிரவு வரை வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது. முடிவுகள் வெளியிடப்பட்ட பின் தேர்தல் ஆணையத்தின் பணிகள் அதோடு முடிவடைந்து விட்டது. தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டு விட்டதாக கூறுவது கற்பனையானது. தபால் வாக்கு தொகுதி மாறி அனுப்பப்பட்டதாக கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என வாதிட்டார்.